and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel, subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024 ஓட 37வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் குஜராத் டைட்டன்ஸ் இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச் 21 ஏப்ரல் சண்டே நைட் 7:30க்கு நடக்க போகுது. ஆல்ரெடி 3:30க்கு நடக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் RCB மேட்ச் அந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்க அதனை பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துருங்க. இந்த பர்టిక్యులர் மேட்ச் சண்டிகர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல கிராண்ட் லீக்கு டெமோ டீமும் கொடுக்குறோம். அது டெமோ டீம் அப்படின்னா கிராண்ட் லீக்கு ரொம்ப ரிஸ்காக தான் கொடுப்போம். அண்ட் தென் ஸ்மால் லீக்கும் டீம் கொடுக்குறோம். அது மோஸ்ட்லி சேஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துட்றோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபாக இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி நான் ப்ளே பண்ண நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இல்லைனா இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ண நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட இதுல இருந்து நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டாக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா மேட்ச் சண்டிகர்ல தான் நடக்க போகுது. சண்டிகர் கிரவுண்ட் அப்படின்னாலே நிறைய மேட்சஸ் லோ ஸ்கோரிங் வென்யூவா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ லோ ஸ்கோரிங் ஆகிறதுக்கான சான்சஸ் ஒரு 40% வரைக்கும் இருக்கு. இந்த வென்யூல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான சப்போர்ட்டிவா இது வரைக்கும் இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் நம்ம இதே வென்யூல பார்த்தோம். செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண மும்பை இந்தியன்ஸ், அதாவது பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டா மும்பை இந்தியன்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஜெரால்ட் கோஸ்டி, ஜஸ்பிரீத் பும்ரா எல்லாருமே நல்லா போல் பண்ணி 2ல இருந்து 3 விக்கெட் எடுத்து டீமே கொலாப்ஸ் ஆக்கியிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸோட டீமை. ஸோ மோஸ்ட்லி நீங்க யாருக்குன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுலர்ஸ் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ். ஸோ பேட்டர்ஸ் அண்ட் தென் ஃபேஸ் பவுலர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 148, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 116. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ்னா ஓவராலா 4 மேட்சஸ், அதுல GT 2, பஞ்சாப் கிங்ஸ் 2. பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் வின் பண்ணிருக்காங்க. இப்போ 2 டீமுமே ஒரு தோல்வியில இருந்து தான் வராங்க. ஸோ இங்க யாருக்கு வெற்றி கிடைக்கும்? இதுல பஞ்சாப் கிங்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கு, ஏன்னா ஹோம் வென்யூ அப்படிங்கிறதுனால. ஆனா சிக்கர் தவான் ஓப்பன்ல இல்லாதது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக தான் அந்த டீம் இருக்க போறாங்க. இப்போ வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா இந்த சீசன்ல இந்த வென்யூல 4 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பவுலர்ஸ்க்கு 56 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி பேஸ் பவுலர்ஸ்க்கு 47, ஸ்பின்னர்ஸ்க்கு 9 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. இது கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 47 விக்கெட் எங்க இருக்கு, 9 விக்கெட் எங்க இருக்கு, 2 கம்பேரிசன் பண்ணுங்க. பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல கிடைச்சிருக்கனால மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு ஒரு 30-ல இருந்து 40%, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ், டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பேட்டர்ஸ், அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்டருக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க ப்ளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம ஃபேண்டசில ப்ளே பண்றோம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதுக்கான ப்ராஃபிட் எடுக்கிறோம். இது தவிர நிறைய ஆஃபர்ஸோ, கிவ் அவேவோ, லீடர் போர்டோ இந்த மாதிரி இல்ல ஆப், ஏதோ ஒரு நல்ல ஆப் இருந்தா சொல்லுங்க. நிறைய யூசர்ஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதுக்கான பெஸ்டான ஆப் தான் ஸ்போர்ட்ஸ் ஆப். ஸ்போர்ட்ஸ் ஆப்போட அட்வான்டேஜஸ் என்னங்கிறது நான் அடுத்தடுத்து சொல்றேன். இந்த IPL சீரிஸ் லீடர் போர்டு ஆக்டிவ்ல இருக்கு. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பெருசால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் ₹100 இன்ஸ்டால் பண்ணுங்க. ₹10 கான்டெஸ்ட்ல மட்டும் ப்ளே பண்ணுங்க. ஒரு 10 டீம் டிஃப்ரெண்டா ரிஸ்கா பிக் பண்ணுங்க. அதுல எந்த டீம் ஹை பாயிண்ட் இருக்காங்களோ அந்த டீமை மட்டும் அவங்க கால்குலேட் பண்ணி போவாங்க. இந்த மாதிரி IPL எல்லா மேட்சஸ்க்கும் கால்குலேட் பண்ணி ஓவராலா லாஸ்ட்ல
எந்த யாரு பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் அண்ட் தென் செகண்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் ரூபாய், தேர்டுக்கு 1 லட்சம் ரூபாய், இந்த மாதிரி ஓவராலா 1000 மெம்பர்ஸுக்கு பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இது எக்ஸ்ட்ராவா இருக்கிறது. இது இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஸ்மால் லீகுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாது. இதுல நீங்க டீமை பிக் பண்ணி தான் ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறதே கிடையாது. பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க டீம் செலக்ட் பண்ண தேவையில்ல, கேப்டன் கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர்ல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணுங்க. நம்ம பிக் பண்ற மாதிரி நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க பிளேயர்ல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணுவாங்க. யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க அந்த கண்டஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுவான 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வித்ட்ராவல்லையோ இல்லை அமௌண்ட் ஆட் பண்ணும்போது ஏதோ ஒரு ட்ரபுள் இருக்கு அப்படின்னா கஸ்டமர் கேர்ல நம்மளோட லாங்குவேஜ் தமிழ்லே பேசி நம்ம குறைகளையும் சரி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா அதர்வா டைட், ரயில் ரோசோ 2 பேரும் இயர்லியா இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அட் த நம்பர் 3ல பிரப்சிம்ரன் சிங் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங்கும் சாம் கரனும் இன்னிங்ஸை ஓபன் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் மோஸ்ட்லி அதர்வா டைட், பிரப்சிம்ரன் சிங் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. ரயில் ரோசோ அட் த நம்பர் 3ல வரதுக்கான சான்ஸ் கூட இருக்கலாம். அண்ட் தென் லீவன் லிவிங்ஸ்டோன், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, சசாங்க் சிங், அசிட்டோஸ் சர்மா, ஹர்ஷல் பட்டேல், ஹச் பிரார், ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா. இத பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேலும் பிரப்சிம்ரன் சிங் இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா ககிசோர் ரபாடா 1, ஹர்தீப் சிங் 2, ஹச் பிரார் 3, ஹர்ஷல் பட்டேல் 4, சாம் கரன் 5 and then லியன் லிவிங்ஸ்டோன் 6. ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் பஞ்சாப் கிங்ஸ் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர்னா ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, ஹர்தீப் சிங் 4 ஓவர், ககிசோர் ரபாடா 4 ஓவர், சாம் கரன் 4 ஓவர், 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவர் தான் பிராரும் லியன் லிவிங்ஸ்டோனும் ஷேர் பண்ணி போல் பண்ற மாதிரி இவங்க போல் போடுறதான சான்ஸ் இருக்கு. இதுல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். ஹர்தீப் சிங்கும் ககிசோர் ரபாடா 2 பேர் தான் இனிஷியலி நியூ பால் அண்ட் தென் சாம் கரன் இவங்க 3 பேரும் இனிஷியலி நியூ பால்ல போட்டு பழக்க போறாங்க. அண்ட் தென் டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அண்ட் தென் ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்ணதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சுமன் கில், பிர்தமான் சகா 2 பேரும் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல நம்ம சாய் சுதர்சன் வர போறாரு. அஸ்முதுல்லா ஓமர்ஸா இந்த மேட்ச் பேக் டு ஸ்குவாடுக்குள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா நூர் அகமத் இந்த வென்யூ பேஸ் பவுலர் சப்போர்ட்டிவா இருக்கனால. அது மட்டும் இல்லாம இந்த டீமுக்கு ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர், பவுலிங் பிளஸ் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ அஸ்முதுல்லா ஓமர்ஸாயை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க நூர் அகமத்துக்கு பதிலாக. அண்ட் தென் டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், அபினவ் மனோகர், உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, ஸ்பென்சர் ஜான்சன். இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா சாய் சுதர்சனும் அண்ட் தென் டி நல்கண்டே இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான சான்ஸ் இருக்கு. மேபி லாஸ்ட் மேட்ச் சந்தீப் வாரியர் நல்லா போல் பண்ணனால சாய் சுதர்சன், சந்தீப் வாரியர் அவங்க 2 பேரும் கூட இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான சான்சஸ் இருக்கு. ஒன்னு நல்கண்டே அல்லது சந்தீப் வாரியர் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் இம்பாக்ட் பிளேயரா வந்து போல் பண்றதான சான்சஸ் இருக்கு. இந்த டீமோட பவுலர்ஸ் அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன் 1, மோஹித் சர்மா 2, உமேஷ் யாதவ் 3, ரஷித் கான் 4, அஸ்முதுல்லா ஓமர்ஸாய் 5. 6th பவுலிங் ஆப்ஷன்ல தான் நல்கண்டே அல்லது சந்தீப் வாரியர் வர போறாங்க. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னா ரஷித் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, ஸ்பென்சர் ஜான்சன் 4 ஓவர், மோஹித் சர்மா 4 ஓவர். ஆல்மோஸ்ட் 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிஷியலி நியூ பால் அஸ்முதுல்லா ஓமர்ஸாய் போல் பண்றதுனால அவர் ஒரு 3 ஓவர் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர் தான் உமேஷ் யாதவும் அந்த நல்கண்டே அல்லது சந்தீப் வாரியர் இவங்களை ஷேர் பண்ணி போல் பண்றதான சான்ஸ் இருக்கும். இதுல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் அஸ்முதுல்லா ஓமர்ஸாய், ஸ்பென்சர் ஜான்சன், உமேஷ் யாதவ் இவங்க தான் நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மேபி சந்தீப் வாரியர் உள்ள பிளே பண்ணாருன்னா அவர் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாரு. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா அதிகப்படியான ஓவர் டெத்ல போல் பண்ணுவாரு. அவர் கூட ஸ்பென்சர் ஜான்சன் போல் பண்ணுவாரு. அண்ட் தென் ரஷித் கான்
இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரெண்டு டீம்ல இருந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு யார் அந்த ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத டைரக்டா பார்த்தோ, இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க டைரக்டா போய் அதை பார்த்து நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட்லி நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எந்த மாதிரி போக போறோம் அப்படின்னா சேஃப் ஆப்ஷன்ல இருந்து 4 பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் நம்ம போக போறோம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 7 பிளேயர்ஸை நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம். அந்த ரிஸ்க் எந்த மாதிரிலாம் எடுக்க போறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்து ஒரு 3ல இருந்து 5 பிளேயர்ஸும் அண்ட் தென் லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4-5 பிளேயர்ஸும் இந்த மாதிரி நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம் இந்த பர்டிகுலர் மேட்ச். இப்போ சேஃப் ஆப்ஷன்ல யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்னா அஸ்முதுல்லா ஓமர்ஸாய், சாம் கரன் இவங்க 2 பேருமே டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். டியூயல் கிடையாது, 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டரே சொல்லலாம். அஸ்முதுல்லா ஓமர்ஸாயும் சரி சாம் கரனும் சரி மினிமம் 3 ஓவர் ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேட்டிங்ல உள்ள வந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் இவங்க 2 பேருக்கு பேட்ல இருந்துமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிற்பாங்க, 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஒரு 3 டைமென்ஷனல் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் இது 3லயுமே இவங்களோட பங்களிப்பு இருக்கும் டீமுக்காக. ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா மினிமம் 40 மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும், அவங்க ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அந்த குவாலிட்டி அஸ்முதுல்லா ஓமர்ஸ் ஆயிட்டும் சாம் கரன் இருக்கு. அண்ட் தென் லியான் லிவிங்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 ஓவர் கம்ப்ளீட் மாட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த வென்யூல உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா பொலன்னு பொழந்துருவார். லாஸ்ட் மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா சிங்கிள் டிஜிட்ல விக்கெட்டை விட்டு இருந்தாரு, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இந்த மேட்ச் அவர் பேட்ல இருந்து நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 30 ரன் நம்ம சரிடா நம்ம எதிர்பார்க்கலாம். 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவரு ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் ரஷீத் கான் நிறைய கூகுளிஸ் போடுவாரு. இந்த மாதிரி கூகுளிஸ் போடும்போது சாம் கரனா இருக்கட்டும், லியான் லிவிங்ஸ்டோனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வீக். இப்போ பஞ்சாப் கிங்ஸ்ல மிடில் ஆர்டர் பாருங்களேன், சாம் கரன், லியான் லிவிங்ஸ்டோன், ஜிதேஷ் சர்மா, அசிட்டோஷ் சர்மா அண்ட் தென் சுசாந்த் சிங் இவங்க எல்லாரும் தான் மிடில் விளையாட போறாங்க. இவங்க எல்லாருமே கூகுளி பாலுக்கு வீக். ஸோ கண்டிப்பா ரஷீத் கான் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா குஜராத் டைட்டன்ஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிட்டாலும் இவர் உள்ள வந்து குயிக்கா ஒரு 20+ ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ மோஸ்ட்லி இந்த 4 பிளேயர்ஸும் நீங்க மேக்ஸிமம் எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி அந்த எல்லா டீம்லயுமே இவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம்ல நீங்க பிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல இவங்களை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மேல இருக்க சுமன் கில், ஜிதேஷ் சர்மா, விருத்தமான் சாகா இவங்க 3 பேர்த்துக்கு பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. இதுல ஜிதேஷ் சர்மாவும் அண்ட் தென் விருத்தமான் சாகா இவங்க 2 பேர்த்துக்கும் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இதுல விருத்தமான் சாகா கொஞ்சம் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் பேட் பண்ண போறாங்க, சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ஒரு 20+ ரனோ 25+ ரனோ ஆடலாம். டார்கெட் தெரிஞ்சிருச்சுன்னா, சப்போஸ் டார்கெட் தெரியல ஒரு கொஞ்சம் ஒரு 15க்குள்ளேயே கொஞ்சம் அவசரப்பட்டு கூட விக்கெட் விடுறதான சான்ஸ் இருக்கும். ஏன்னா இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் ஹர்தீப் சிங் அண்ட் தென் ககிசோர் ரபாடா இவங்க 2 பேரும் தான் பவுல் பண்ண போறாங்க. ககிசோர் ரபாடா நிறைய பவுன்ஸ் பால் போடுவாரு, அதுக்கு விருத்தமான் சாகா கொஞ்சம் வீக்கா இருப்பாரு. ஸோ மேபி விக்கெட் கீப்பர்ல இருக்கனால ஜிதேஷ் சர்மா உள்ள வந்தாலும் கொஞ்சம் அவசரப்படுறாரு, பெருசா ஒன்னும் ஸ்கோர் ஆட முடியல, ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் தான் அவரேஜா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க விக்கெட் கீப்பர்ல இருந்து 50-50 ஆப்ஷன்ல நீங்க சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சுமன் கில், சாய் சுதர்சன் இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். எதனால அப்படின்னா இப்போ இனிஷியலி ஹர்தீப் சிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிஷோர் ரபாடா பவுல் பண்ண போறாங்க. ஹர்தீப் சிங்குக்கு சுமன் கில் கொஞ்சம் வீக். லெஃப்ட் ஆர்ம் சீமர் கிட்ட சுமன் கில் நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்துருவாரு. இனிஷியல் பால்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, கொஞ்சம் அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப் போடுறாங்க, கொஞ்சம் நல்ல ஒரு அவுட் சைட் பால் 2 பால் கண்டினியூஸா போடுறாங்க அப்படின்னா சுமன் கில் கண்டிப்பா அவசரப்பட்டு விக்கெட்டை விட்டுருவாரு. அண்ட் தென் ககிசோர் ரபாடா கிட்ட சாய் சுதர்சன் ரொம்ப வீக். குயிக்கா 2-3 பவுன்சர் போடுறாங்க அப்படின்னா அதை நான் சிங்கிளா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு தப்பான ஷாட் ஆடி அவரோட விக்கெட்டை ககிசோர் ரபாடா கூட எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி சுமன் கில், சாய் சுதர்சன் இவங்க 2 பேருக்கு ஓவரை அதாவது பவர் பிளேவை கடந்துட்டாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கு பேட்ல இருந்தும் ஒரு 30+ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி சுமன் கில்லையும்
நீங்க சாய் சுதர்சனையும் ஒரு 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்க டிராப் பண்ற டீம்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா நீங்க அபினவ் மனோகர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கிராண்ட் லீக்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணணும். அண்ட் தென் கீழே இருக்க 3 பேருமே ஸ்பென்சர் ஜான்சனா இருக்கட்டும், ஹர்தீப் சிங்கா இருக்கட்டும், ககிசோர் ரபாடாவா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அதுல 2 ஓவர் வச்சு டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இவர் லெஃப்ட் ஆர்ம் சீமர் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஏன்னா இப்போ பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அதர்வாட் டைடும் சரி, ரயல் ரோசாவும் சரி, பிரப் சிம்ரன் சிங் இவங்க 3 பேருமே சரி, அதாவது அந்த இன்னிங்ஸ் ஓபன் பண்ற அந்த 3 பிளேயருமே அவ்வளவு ஒன்றும் பெரிய ஃபார்ம்ல கிடையாது. ஸோ இனிஷியலி நியூ பால்லே அவங்க ஏதோ ஒரு விக்கெட்டா ஸ்பென்சர் ஜான்சன் எடுக்கிறதான சான்ஸ் இருக்கு. அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு, டெத்ல வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னா 2 விக்கெட். இப்போ ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு 2, ஹர்தீப் சிங்கிட்டையும் ஒரு 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம், ககிசோர் ரபாடாட்டையும் நம்ம 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 3 பிளேயர்ஸும் நீங்க மேக்சிமம் 60ல இருந்து 80% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்லயோ இல்ல பர்சன்டேஜ் வைஸோ நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ லோ பர்சன்டேஜ் பிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 4 பிளேயர்ஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குஜராத் டைட்டன்ஸ்ல டாப்ல ஆடக்கூடிய விர்தமான் சகா அண்ட் தென் சுமன் கில், சாய் சுதர்சன் இந்த 3 பிளேயருமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. இப்போ சுமன் கில் ஒரு நல்ல ஃபார்ம் தான், ஆனா அவே கிரவுண்ட்னு வரும்போது பெருசா ஸ்கோர் ஆட மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு அகேன்ஸ்டா ஹர்தீப் சிங் போல் பண்ணாலும் கொஞ்சம் த்ரெட்னிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இயர்லியா ஒரு 3 விக்கெட் விட்டுரும் அப்படின்னு ஒரு டீமை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல டேவிட் மில்லருக்கு ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி டைம்ல நீங்க ரிஸ்கா டேவிட் மில்லரை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா மில்லர் த கில்லர் நமக்கு நல்லாவே தெரியும். பவுலர்ஸா பொலன்னு பொழந்துருவாரு. குயிக்கா ஒரு 30ல இருந்து ஒரு 55 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால லோ பர்சன்டேஜ்ல இருந்து அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் சுஷாந்த் சிங் த மேன் இன் ஃபார்ம் உள்ள வருவாரு, குயிக்கா டீமுக்காக ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. குயிக்கா வந்த பால்ல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர். ஸோ இவருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷல் பட்டேல் பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. அதுவே சேசிங்ல போல் பண்ண போறாங்கன்னா மோஸ்ட்லி ககிசோர் ரபாடா, ஹர்தீப் சிங் இவங்களே விக்கெட் எடுக்கும் போது இவருக்கு பெருசா விக்கெட் கிடைக்காது. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா டெத்ல போல் பண்ணும்போது எப்படினாலும் ஒரு 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. இன்னும் கூட நீங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேலை டிராப் பண்ணிட்டு ஹச் பிராரை ரொம்ப ரொம்ப ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மோஹித் சர்மா டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. நிறைய ஸ்லோ பால், ஸ்லோ பவுன்சர், ஸ்லோ ஏர்க்கர் எல்லாமே நிறைய வித்தைகளை கையில் வச்சிருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஸோ டெத்லயே 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுலயே விட்டு நம்ம 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னுமே நீங்க மோஹித் சர்மாவோட இன்னும் கொஞ்சம் நீங்க பெஸ்டா ஒரு ஆப்ஷன் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சந்தீப் பேரியர் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. சப்போஸ் சந்தீப் பேரியர் பிளே பண்றாருன்னா ஒரு 20% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நல்கண்டே பிளே பண்றாரு அப்படின்னா நல்கண்டே செகண்ட் இன்னிங்ஸ்ல, அதாவது குஜராத் டைட்டன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா தர்சன் நல்கண்டேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மோஹித் சர்மாக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீம்ல பிக் பண்ணும். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க கிராண்ட் லீக்ல கொஞ்சம் லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணா இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னா இவங்க 3 பேருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல பிரப் சிம்ரன் சிங், ரயல் ரோசர் 2 பேருமே டாப் ஆர்டர்ல வராங்க. ஸோ உள்ள சேஸ் பண்ண போறாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னா இவங்க உள்ள நின்று ஒரு ஸ்கோர் ஆடிட்டாங்க. கண்டிப்பா சேஸ்ல டார்கெட் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி டைம்ல ஒரு 20+ ரன் 30+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. இதுல நீங்க எந்த மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பிரப் சிம்ரன் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்னா கொஞ்சம் சொதப்பறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவே ரயல் ரோசோ பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் ரயல் ரோசோக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா நீங்க அசிட்டோஸ் சர்மா இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு கூட நீங்க அசிட்டோஸ் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா பார்த்திருந்தோம். குயிக்கா ஒரு 60+ ரன் அடிச்சிருந்தாரு. பேட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட நல்லாவே இருக்கு. ஸோ பிரப் சிம்ரன் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சேசிங் அப்படின்னா ரயல் ரோசோ. இப்போ சேசிங் இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்கன்னா பிரப் சிம்ரன் சிங் அல்லது அசிட்டோஸ் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவங்க 2 பேர்த்தையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல இல்ல இதை விட நீங்க ரிஸ்கா போனா அசிட்டோஸ் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் உமேஷ் யாதவ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு.
நிறைய இவர் வரல இன்சைட் ஏஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கீப்பர் கேட்ச்லயோ இல்ல போல்டாவோ இவர் கன்வெர்ட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. லோ பர்சன்டேஜ்லயே கொஞ்சம் சேஃபா போகணும்னா டேவிட் மில்லர், சசாங்க் சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் ஹர்ஷல் பட்டேல், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹச் பிரார், அண்ட் தென் மோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நல்கண்டே. இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க போய் ஆகணும். இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியானா பிரப்சிம்ரன் சிங், ரயல் ரோசோ அல்லது அசிட்டோஷ் சர்மா அண்ட் தென் உமேஷ் யாதவ். இந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் கிராண்ட் லீக் சூட்டபிளான 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ சாம் கரன் 1, ஓமர் ஜாய் 2, லியோன் லிவிங்ஸ்டோன் 3, ரஷீத் கான் 4. இந்த 3 பிளேயர்ஸுமே நீங்க எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி அந்த எல்லா டீம்லயும் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா, விர்தமான் சகா 2 பேருக்கும் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இருந்தாலும் பேட்டிங்ல பெருசா 2 பேரும் அவ்வளோ ஒன்றும் ஃபார்ம்ல கிடையாது. ஸோ மோஸ்ட்லி இவங்க 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சுமன் கில், சாய் சுதர்சன் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் தென் ஹர்தீப் சிங் 8, ஸ்பென்சர் ஜான்சன் 9, ககிசோர் ரபாடா 10. இந்த 3 பிளேயர்ஸும் நீங்க 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் தென் டேவிட் மில்லர் த கில்லரை ஒரு 60ல இருந்து 70% டீம்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷல் பட்டேல் 12, மோஹித் சர்மா 13, அண்ட் தென் சசாங்க் சிங் 14. இந்த 4 பிளேயர்ஸுமே லோ பர்சன்டேஜ்ல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல டேவிட் மில்லரை மேக்ஸிமம் நீங்க 60ல இருந்து 70% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மட்டும் தான் அவரு, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹச் பிராருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மோஹித் சர்மானா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தர்சன் நல்கண்டே இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இன்னும் நீங்க லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங், ரயல் ரோசோ இந்த ஒரு ஆப்ஷன்ல போகலாம். இல்ல அது 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு அசிட்டோஷ் சர்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் உமேஷ் யாதவ் அவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல ரொம்ப ரிஸ்கி பிக்கா இருப்பாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு டீமை நம்ம ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவாக தான் இருக்கணும். எக்காரணத்தாகவும் நம்ம காசு ஃபேண்டசியில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் டீம் எதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அதுல குவாலிட்டி பிளேயர்ஸான ஒரு 4ல இருந்து ஒரு 6 பிளேயர்ஸ் அவங்களுக்கு அந்த 10 டீம்லயுமே ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். எதுக்காகனா நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஃபேண்டசில லாஸ் ஆக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக. இல்ல நான் ரொம்ப ரிஸ்கியா தான் போவேன், லாஸ் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். நான் லாஸே ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வீடியோல அதிகமா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. இந்த பேஸ் டீம்ல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு நீங்க யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா சாம் கரன், லியர் லிவிங்ஸ்டோன், அஸ்மதுல் ஓமர் ஜாய் ஆல்ரவுண்டர்ல இருந்து, பவுலிங்ல இருந்து ரஷீத் கான் இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம போயிருக்கோம். இந்த பிளேயர்ஸை எந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ விக்கெட் கீப்பர்ல இருந்து விர்தமான் சகா அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா இருக்க போறாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல தான் ட்ரை பண்ணி ஆகணும். இப்போ பேட்டிங்ல உள்ள வந்துட்டோம் அப்படின்னா சுமன் கில், சாய் சுதர்சன் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க ரிஸ்கா 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க 2 பேருமே வேணும் அப்படின்னு நீங்க டிராப் பண்ற டீம்ல அபினவ் மனோகருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். லோ பர்சன்டேஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய பிரப்சிம்ரன் சிங்கா இருக்கட்டும் அண்ட் தென் ரயல் ரோசாவா இருக்கட்டும் இவங்க 2 பேர்த்தையும் இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா பிரப்சிம்ரன் சிங்கும், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரயல் ரோசோ லோ பர்சன்டேஜ்ல இருந்து. இதை விட இன்னும் கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் சேஃபா போகணும் முடிவு பண்ணீங்கன்னா சுசாந்த் சிங் டெத்ல உள்ள வருவாரு, குயிக்கா ஸ்கோர் ஆடி கொடுத்துருவாரு. அதை விட ரொம்ப ரிஸ்கியா போனா மட்டும் அசிட்டோஷ் சர்மா அந்த ஆப்ஷன்ல போலாம். பால் ரவுண்டர்ல சாம் கரன், லியான் லிவிங்ஸ்டன், அஸ்மதுல் ஓமர் ஜாய் இதுவே போதுமானது. இப்ப பவுலிங் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா இவங்க 2 பேர்த்துக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஹச் பிரார் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம குஜராத் டைட்டன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்கன்னா மோஹித் சர்மா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஸ்பென்சர் ஜான்சனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மோஹித் சர்மா, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தர்சன் நல்கண்டே அண்ட் தென் உமேஷ் யாதவ் லோ பர்சன்டேஜ்ல இருந்து கொஞ்சம் ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால
ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு சாம் கரன், அஸ்முதுல்லா ஒமர்சாய், லியன் லிவிங்ஸ்டோன் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஸ்மால் லீக்லயும் சரி கிராண்ட் லீக்லயும் சரி சேஃபா பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா சாம் கரனை கேப்டன் ஆகும், அஸ்முதுல்லா ஒமர்சாயை வைஸ் கேப்டன் ஆகும். இந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு சில பேர் கொஞ்சம் ரிஸ்கா லியன் லிவிங்ஸ்டோனுக்கு வைஸ் கேப்டனா போயிருப்பாங்க. இன்னும் நீங்க ரிஸ்கா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரஷீத் கான், ககிசோர் ரபாடா, ஹர்தீப் சிங் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்லயே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா வைஸ் கேப்டனா யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா சுமன் கில் அல்லது சாய் சுதர்சன் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ரிஸ்கியா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஜிதேஷ் சர்மாக்கு கொஞ்சம் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பவுலிங்ல எடுத்துட்டோம் அப்படின்னா மோஹித் சர்மா அல்லது ஸ்பென்சர் ஜான்சன் இவங்கள கொஞ்சம் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டேவிட் மில்லர் அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸை கொஞ்சம் ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த கமெண்ட்டை யாரோ ஒரு யூசர்ஸ் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதே கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு அவங்க ப்ராஃபிட் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். இதுல நம்ம பண்ற கமெண்ட் நிறைய யூசர்ஸ்க்கு மேபி நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யார் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.